கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் பாடல் பிறந்த வரலாறு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஒரு பாடலை பார்ப்போமா? ஜான்சன் ஓட்மேன் ஜூனியர் என்ற அமெரிக்க மெத்தடிஸ்ட் போதகர் சுமார் 5000 பாடல்களுக்கு மேலாக சுவிசேஷ பாடல்களாக எழுதியுள்ளார். அவற்றில் மிக முக்கியமான விரும்பப்பட்ட பாடல்தான் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், எண்ணிப்பார் நீ பெற்ற ஆசீர்வாதம். இப்பாடலை ஓட்மேன் ஜூனியர் அவர்கள் அந்த காலத்திலே கிறிஸ்தவர்கள் பலவிதமான கஷ்டங்களை, போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்த வேளையில் அவர்கள் சந்தித்த பலவிதமான கொடூரமான நிகழ்ச்சிகளை நினைத்து இந்த பாடலை எழுதியுள்ளார். இது பாடலின் முக்கிய பொருளே விசுவாசிகள் கடவுளின் ஆசீர்வாதங்களைத்தான் நினைவு கூற வேண்டும், நம்முடைய பாடுகளை அல்ல என்ற ஒரு நோக்கத்திலே இவர் இந்த பாடலை எழுதினார். துன்பம் உன்னை சூழ்தலை கழித்தாலும், இன்பம் அடையேன் என்று எண்ணி சோர்ந்தாலும், எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் என்று இந்த அருமையான பாடலை எழுதினார். இந்த பாடல் அந்த நாட்களிலே பலவிதமாக எழுப்புதல் கூட்டங்களிலே, ஆலயங்களிலே பாடப்பட்டது. இந்த பாடல் 19 நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முதற் பகுதியிலேயும் இயற்றப்பட்டது. இந்த பாடல் 1897 இயற்றப்பட்டது. D.L. மூடி போன்ற உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கிமார்கள் இப்பாடலை உலகமெங்கும் பிரபலமடைய செய்தனர். இந்த பல்லவி கூறுகிறது, உன் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார், ஒன்றன் பின் ஒன்றாக நினை, அப்பொழுது நீ உனது உள்ளம் ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்தார் என்று உன் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார், எதையும் மறந்திடாதே, அப்போது நீ ஆச்சரியப்படுவாய் தேவன் உன் வாழ்வில் செய்த காரியங்களில். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலேயும் நாம் பலவிதமான பாடுகள், குடும்பங்களிலே பிரச்சனை, சமூக பிரச்சனை, திருச்சபைகளிலே பிரச்சனை, செல்லும் இடங்களிலே பிரச்சனை, பணியாற்றும் இடங்களிலே பிரச்சனை, எத்தனையோ பாடுகளை கிறிஸ்தவர்கள் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த பாடுகளின் மத்தியிலேயும் நாம் அந்த பாடுகளை உணராமல் தேவன் நமக்கு செய்த நன்மைகள், ஆச்சரியங்கள், அவைகள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. எனவே பாடுகளின் மத்தியில் செல்லுகின்ற அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் நம் பாடுகளில் நின்று நமக்கு விடுதலையை தருவார். ஆனால் நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை எண்ணும் போதுதான் இந்த விதமான காரியங்களிலே கர்த்தர் எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பாடல் கூறுகிறது, அகோர துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும் அதைரியப்படாதே, கர்த்தர் உன் பக்கம், அநேகமாய் நீ பெற்ற ஸ்லாக்கியங்கள், தூதர் உன்னை தேற்றுவார் பிரயாணத்தில். கவலை சுமை நீ சுமக்கும் போது, சிலுவை உனக்கு பலுவாகும் போது. ஆம் பிரியமானவர்களே, நாம் சுமக்கின்ற சிலுவை நமக்கு பலுவாக தெரியும். ஆனால் அந்த நேரத்திலே எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும் என்ற இந்த அருமையான பாடலை இன்று நாம் திருச்சபைகளிலே பாடுவோமா? எழுப்புதல் பாடலாக இந்த பாடல்கள் அக்காலங்களிலே பாடப்பட்டது. இன்று நாம் இந்த பாடலை மறந்து விட்டோம். இனி நாம் இந்த பாடலை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பாடி கர்த்தர் செய்த நன்மைகளை நாமும் நினைவு கூறுவோமா? Count your blessings, name them one by one. Count your blessings, see what God hath done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord hath done. எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம், என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். துன்பம் உன்னை சூழ்தலை கழித்தாலும், இன்பமடையேன் என்றெண்ணி சோர்ந்தாலும், எண்ணிப்பார் நீ பெற்ற
ஆசீர்வாதம். கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணி பண்ணி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம். என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். Count your blessings, name them one by one. Count your blessings, see what God hath done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord hath done. ஆசீர்வாதம் என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஆம் அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு வியப்பைத்தான் தருகின்றது. நம்முடைய பாடுகளின் மத்தியிலே, நம் போராட்டங்களின் மத்தியிலே, நம் கஷ்டங்களின் மத்தியிலே நாம் கடந்து சென்றாலும் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நினைக்கும் போது ஒவ்வொன்றும் வியப்பைத்தான் தருகிறது. எனவே நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற போராட்டங்கள், பாடுகள் மத்தியிலே கர்த்தர் நமக்கு விடுதலையை தருவார். எப்பொழுது என்றால், நாம் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து அவருக்கு துதி செலுத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்விலேயும் மகத்தான காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.